எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மீனராசி அன்பர்களுக்கு, மீன ராசி என்றாலே பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 முதல் 4 பாதங்கள், ரேவதி 1 முதல் 4 பாதங்கள். இது மீனராசி மண்டலத்தில் அமையக்கூடியது. கிரக நிலைகளை பொறுத்து தன குடும்பஸ்தானத்திலே கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், குரு பகவான், குரு உங்களுடைய ராசிநாதன், அவர் தனியாக இல்லை, எதையுமே மாற்றி யோசிக்கக்கூடிய ராகு பகவானோடு இணைந்திருக்கிறார். அவர் மோதல் போக்கை கையாண்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு தரக்கூடிய 6/6/2023 குரு ராகுவோடு ஒரு மோதலை சந்தித்து இப்போது சற்று விலகி வந்திருக்கிறார். ஆகினால் குரு சண்டால யோகத்தின் தீவிரத்தன்மை சற்று குறையும். அங்கு புதன் இருக்கிறார். புதன் 8 ஜூன் 2023 அவரும் 3ஆம் இடத்திற்கு மாறிவிடுவார். ஆகினாலே இந்த 8 ஜூன் 2023 முதல் சற்றேறக்குறைய 24 ஜூன் 2023 வரை மீனராசி அன்பர்கள் புதிதாக தொழில் துவங்குவது, புதிதாக ஏதேனும் ஒரு விஷயத்தில் பணத்தை போடுவது, வாகனம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன் அல்லது ஏதேனும் ஒன்றை வாங்குகிறேன் என்று சிக்காமல் இருப்பது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய யோசனை ஏதேனும் இருந்தால் அது அதிகமாக பலன் தராத நாட்களாக இது இருக்கும். இது புதனை வைத்து மட்டும் சொல்லக்கூடிய பலன். ஆனால் கிரக நிலைகளிலே பார்க்கும்போது 9ஆம் இடம் உங்களுக்கு பாக்யஸ்தானம். அந்த 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் என்றால் எப்படிப்பட்ட பலனை இப்போது தரும் என்று பார்ப்போம். 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். செவ்வாயினுடைய நிலையை பொறுத்து பொதுவாக சொல்லும்போது பொது பலனைத்தான் நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலனை பொறுத்து இது சற்று மாறுபடலாம். இருந்தாலும் பொது பலன் என்னவோ பொது பலனாகத்தான் இருக்கும். ஏனென்றால் எவ்வளவு பெரிய சிறப்பான கார், பல கோடி கொடுத்து வாங்கிய காராக இருந்தாலும் பொதுவாக நீங்கள் செல்லக்கூடிய பாதை சரியில்லை என்றால் அது அங்கு தடுக்கி தட்டு தடுமாறி மேடு ஏறி இறங்கி செல்லக்கூடியதாகத்தான் இருக்கும். பல கோடி கொடுத்து வாங்கிவிட்டோம் கார், ஆகையினாலே சாலையே இல்லை, இருந்தாலும் வேகமாக ஓட்ட முடியுமா? முடியாது. அப்படித்தான் பொது பலன். ஆனால் சிலர் பொது பலன் சற்று கம்மியாக வேலை செய்யும், உங்கள் ஜாதகம் அதிகமாக வேலை செய்யும் என்பார்கள். இரண்டுமே கலந்து எது சிறப்பாக அமைகிறதோ அந்த சிறப்பை பற்றி நாம் செயல்படுவது தான் சிறப்பாக இருக்கும். இப்போது 9ஆம் அதிபதி உங்களுக்கு யார்? செவ்வாய் பகவான். அந்த 9ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகையினாலே பாக்கியம், மாணவர்களாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்வு, திருமண பந்தத்தில் இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தாலும் சரி, இந்த நிலை பாக்கிய அதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறார். அப்படி என்றால் ஏதேனும் சில அசௌகரியங்கள் வருமா என்று பார்த்தால், இங்கு நுட்பமாக பார்த்தால் பாவகம் என்ற அடிப்படை ஒன்று வேலை செய்யும். 9ஆம் இடத்து அதிபதிக்கு 9ஆம் இடம், உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடமாக வருவது கடகராசி. அந்த கடகராசியிலே செவ்வாய் நீச்சம் பெறுவார். உங்களுடைய 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் செவ்வாய், அவரும் மிகப்பெரிய விஷயங்களில் வீரதீரமாக செயல்படுவதாக இல்லை, அவர் சற்று குறைந்து தான் காணப்படுவார். அப்படிப்பட்டவர் குறைந்து காணக்கூடிய மேலும் ஒரு இடத்திலே சென்று நீச்சம் பெறும்போது நிச்சயம் ஏதேனும் ஒரு வகையில் நல்லது தான் நடக்கும். ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அங்கு சுக்கிரன் இருக்கிறார். ஆகையினாலே சுக்கிரனோடு நீச்ச செவ்வாய் கடகராசியிலே உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் மாணவர்கள், குறிப்பாக அந்த 18 வயதை கடந்து இருக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி படிப்பிலே இருக்கக்கூடிய மாணவர்கள், காதல் போன்ற விவகாரங்களிலே சிக்கி ஏதேனும் ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சும்மா இருந்தாலும் கூட உங்களை எப்படியோ ஒரு மோக வலைக்குள் சிக்க வைத்து மாய பிரச்சனையை உங்கள் பேச்சுக்குள் திணித்து, ஏனென்றால் 2ஆம் இடத்துல ராகு குரு இருக்கிறார். ஆனால் பேச்சிலே வாய் கொடுத்தால் வம்பு பெரிதாகிவிடும். ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று பெரிதாகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒருமையுள் ஆமையோ போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமைக்கும் ஏமாப்புடைத்து என்பார்கள். அதாவது இந்த ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே எப்படி ஆமை 5 தன்னுடைய 4 கால்களையும் தலையையும் டக்கென்று பிரச்சனையின் போது உள்ளிழுத்துக் கொள்கிறதோ, அதுபோல் 5 புலன்களையும் நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன? உணவு சாப்பிடும்போது கூட அதிகமாக ஆசைப்பட்டால் அந்த உணவு
நமக்கு விஷமாக மாறுகிறது, ஃபுட் பாய்சன் என்பார்கள். ஆகையினாலே உங்களுடைய உணவு பழக்கத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் உங்களுடைய திசை மாறி செயல்படுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதோடு கூட காதலித்து திருமணம் என்றால் உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தவில்லை என்றால் காதல் கைமீறி போகக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு திருமண பந்தத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் காணக்கூடிய நிலைமை இருக்கும். பேச்சு அங்கும் எந்த விதமான வீண் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது என்பது சிறப்பாக இருக்கும். ஆகையினால எப்போதுமே இனிய பேச்சு இனிய சொல் என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை தரும். ரேவதி நட்சத்திரம் இது புதனினுடைய நட்சத்திரம். புதன் 2ஆம் இடத்திலே ஆரம்பத்திலே குருவோடு பின்னர் 3ஆம் இடத்திலே சென்று இருப்பார். ஆகையினாலே ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உங்களுக்கு மன தைரியம், சற்று எதையும் செய்து முடித்து விடலாம் என்ற தைரியம் உங்களுக்குள் கூடும். அதே சமயத்தில் உங்களுடைய மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடிய மாதம். மனக்குழப்பங்கள் நீங்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கை இவையெல்லாம் சந்தோஷமாக காணக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருக்கிறது. உத்திரட்டாதி என்பது சனி பகவான் ஆதிக்கம் உடைய நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நெடுந்தூர பயணங்கள், இதன் காரணமாக வேலை அலைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு. அலைச்சல் என்றாலும் வேலை முடிந்ததா என்றால், அதாவது சண்டே அன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போன கதை போன்று சில நிகழும். ஆகையினால் நடக்குமா என்று 1க்கு 2 முறை அலசி ஆராய்ந்து ஒரு பயணத்தை மேற்கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும். தெய்வத்தை வழிபட சிறு தூர பிரயாணம் செய்வது என்பது தவறில்லை. இருந்தாலும் தெய்வத்தை வழிபட போகும்போது கூட அந்த கோயில் எப்போது திறந்திருக்கும் என்று பார்த்து நீங்கள் செல்ல வேண்டிய மாதம் இந்த மாதம். உங்களுக்கு ஏதேனும் ஒரு முயற்சியில் ஈடுபடுவீர்கள், அது நல்ல முயற்சியாக இருக்கும். பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய நிலைதான். ஏனென்றால் பாவகமாக செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருந்தாலும் அது அவ்வளவு சிறப்பில்லை என்று சொன்னாலும், அப்படி சொல்ல வந்தாலும் கூட 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடமாக இருந்து அது உங்களுக்கு பாக்கியங்களை உங்களுடைய பூர்வ புண்ணியங்களின் வழியாக அள்ளித்தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது. ஆகையினால ஏதேனும் புதிதாக வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இருக்கிறது. காரணம், உத்திரட்டாதி என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் இப்போது இருக்கக்கூடியது ராகுவினுடைய சாரத்திலே சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சதய சனி என்பது உங்களுக்கு ஒரு சில விஷயத்திலே நஷ்டம் தரக்கூடிய சூழ்நிலையை தந்தாலும் அந்த நஷ்டம் ஒரு சொத்தாக மாறக்கூடிய அமைப்பை எல்லாம் தரும். ஆகையினாலே கவனமாக நிதானமாக செயல்படும் போது வெற்றியை எல்லாம் உங்களுக்கு தரும். குரு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் வியாழக்கிழமைகளிலே கொண்டைக்கடலை வைத்து வேண்டுவது என்பது சிறப்பாக இருக்கும். குரு பக்தி என்பது உங்களுக்கு எப்போதுமே வேண்டும். குருவை பகவானாக, குருவை ஒரு கோலாக, அதாவது வியாழன் கிரகம் என்று நீங்கள் கொண்டாலும் சரி, இல்லை என்றால் உங்களுடைய குருமாரை வணங்கி வழிபடுவது என்றாலும் சரி, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்கள் என்றால் அந்த நாளிலே சிலவற்றை புதிதான விஷயத்தை தவிர்ப்பது, நீண்ட நெடுதூர பிரயாணங்களிலே கவனமாக இருப்பது என்று அமையும். அப்படிப்பட்ட தினங்களாக 27 ஜூன் 2023 நள்ளிரவு முதல் 30 ஜூன் 2023 அதிகாலை வரை இருக்கிறது. ஆகையினாலே அப்போது சற்று கவனமாக இருப்பது சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம். அதில் 4ஆம் பாதம் மட்டும் மீனராசியிலே அமையும். இப்போது உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறார்? ராகுவோடு இணைந்திருக்கிறார். ராகு நோய்களுக்கு தீர்வாக அமையக்கூடியவன், மருந்தாக இருக்கக்கூடியவன். ஆனால் குருவோடு சேர்ந்திருந்து அங்கு புதனும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தெய்வ பக்தி சற்று அதிகரித்து கொள்வது சிறப்பாக இருக்கும். தினந்தோறும் வழிபாடு, அதற்காக கோயில் மடங்களிலே சென்று குடியேற வேண்டும் அன்று அல்ல. அதிகாலை எழுந்தவுடன் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உடலையும் தூய்மைப்படுத்தி இறைவனை, உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டை செய்வது சிறப்பாக இருக்கும். அதற்கு முன்பாக விநாயகனை நினைந்து வழிபடுவது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியும், தடைகள் ஏது இருந்தாலும் அந்த தடைகளிலிருந்து விலக்கி உங்களை வெற்றி பாதையிலே துணிச்சலாக அழைத்து செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உங்களுடைய கல்வி, தொழில், வியாபாரம் இவையெல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் இருப்பதற்கு, நிதி ஆதாரங்கள் கூடுதலாக கிடைப்பதற்கு இது சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு செலவு உங்களுக்காக காத்திருக்கும். அந்த செலவுக்கு
இந்த பிரச்சனை, அதாவது இந்த செலவு என்ற பிரச்சனை, அது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக கல்லூரி மற்றும் பள்ளிக்கூடங்களுக்கு ஏதேனும் கட்டணம் செலுத்துவது, ஃபீஸ் கட்டுவதாக இருக்கலாம். இல்லை என்றால் வாகனங்களில் ஏதேனும் ஒரு பழுது பார்ப்பது, இன்சூரன்ஸ் புதுப்பிப்பது போன்ற செலவுகள், தேவையான அத்தியாவசிய செலவுகள் வரலாம். அல்லது உங்களுக்கான ஏதேனும் இன்சூரன்ஸ் தொகை கட்ட வேண்டிய ஒரு நிலை அது இப்போது இருக்கலாம். ஆனால் இதற்கான பணத்தை இதற்கு முன்பாகவே நிச்சயமாக சற்று அருள் பெற்றிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் நிச்சயமாகவே பெற்றிருப்பார்கள். ஆனால் இப்போது கைப்பணம் செலவாகிறது என்ற நிலை இருக்கும். இருந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டு இருக்கும்போது வெற்றி என்பது நிச்சயம். முன்னேற முயல்கிறீர்கள். உங்களுக்கு ஆதாயம் தர யோகம் தயாராக இருக்கிறது. ஆனால் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையைத்தான் இப்போது 5ஆம் இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய நீச்ச செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு சொல்கிறது. ஆகையினாலே உங்களுக்கு வெற்றிகள் குவியும். நிம்மதி நிலைத்திருக்க இறைவனை வேண்டி இந்த பதிவை நற்செய்தியாக உங்களுக்கு தருகின்றேன். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். நன்றி.